வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை சுண்டைக்காய் கிரேவி. இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். சுண்டைக்காவை மத்தில் வச்சு தட்டிட்டு நல்லா அந்த விதையெல்லாம் தண்ணியில் அலசி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சுண்டைக்காவை எப்படி தட்டணும் சொல்லி ஏற்கனவே வடகம் செய்கிற வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடு எண்ண பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-15 பூண்டு பல் போட்டு பூண்டு பல் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த குழம்ப நம்ம ஒரு 2 நாளைக்கு 1 வாரத்துக்கு கூட செஞ்சு வச்சுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணாமல் நல்லா முழுசாகவே போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா வதங்கி வெந்தும் இருக்கும். தக்காளி 1, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறோம். சுண்டைக்காய் கொஞ்சம் மேல் பகுதி வெடித்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த சுண்டைக்காய்க்குள்ளே இந்த புளிப்பு காரம் எல்லாம் இறங்கும். சுண்டைக்காயும் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த சுண்டைக்காயில் கொஞ்சம் கசப்பு சத்து இருந்தாலும் நிறைய சத்து இருக்குது. சின்ன சுண்டைக்காயில் இவ்வளோ நன்மை உள்ளே இருக்குது. பச்சை சுண்டைக்காவை நம்ம வாரத்தில் 1 நாள் சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ரத்தம் இல்லைன்னு சொல்லி அது கீரை, பீட்ரூட்டு, செவரொட்டி அது இதுன்னு சாப்பிடுவோம். இந்த சுண்டைக்காவை நம்ம சாப்பிட்டாலும் நல்லாவே ரத்தம் ஊறும். குழம்பு மசாலாத்தூள், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நான் பிரட்டி விட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியையும் கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த குழம்புல தேங்காய் எதுவுமே அரைச்சி விட வேண்டாம். நல்லா கட்டியாக இருக்கட்டும். சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டினாலே போதும். இப்போ கொதித்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு சத்தான சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இதில். இந்த சுண்டைக்காய் பச்சையாக கிடைக்கும் போது நம்ம வடகமாக வச்சுக்கிட்டும் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக பச்சை சுண்டைக்காயும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நரம்புக்கெலாம் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போ மழை டைமில் நிறைய பேருக்கு காய்ச்சல், சளி வரும். இந்த மாதிரி சுண்டைக்காய்லாம் சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வராமல் இருக்கும். சூப்பராக மணக்க நல்ல கட்டியான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுண்டைக்காவை கட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனுடைய சத்தும் வேஸ்ட் ஆகாமலே இருக்கும்.